கேரளம் மாநிலம் கண்ணூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த திடீர் தீ விபத்துக்கு என்ன காரணம் என்பது தெரிய வந்திருக்கிறதா? பயணிகளுக்கு ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா? தீ அணைக்கப்பட்டு விட்டதா? கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், சற்று நேரத்துக்கு முன்பாக கண்ணூர் அருகே இருட்டி பகுதியிலிருந்து தளிப்பரம்பு பகுதிக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து இருட்டி அருகே ஸ்ரீகண்டபுரம் பகுதி அருகே வரும்பொழுது அந்த பேருந்தின் முன்பகுதியில் இன்ஜின் பகுதியில் புகை என்பது வெளியேறியது. இதனை பார்த்த ஓட்டுநர் அவசரமாக பேருந்தை நிறுத்தினார். உடனே அங்கிருந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகளும் இறக்கப்பட்டனர். இதனால் பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தீ மளமளவென பற்றி கொண்டிருக்கும் நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்திருக்கின்றனர். திடீரென ஓட்டுநர் சுதாகரித்துக் கொண்டதனால்தான் இந்த விபத்து ஒரு பெரும் விபத்தாக இல்லாமல் மாற்றப்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டும். 20க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த பேருந்தில் இருந்திருக்கின்றனர். திடீரென புகை வெளியேறியதை தொடர்ந்துதான் ஓட்டுநர் நிறுத்தியிருக்கிறார் பேருந்தை. இதை பார்த்த பயணிகளும் அலறி அடித்து அந்த பகுதியிலிருந்து ஓட்டம் பிடித்தனர். இதனால் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் அதே போன்று தீயணைப்புத்துறை வீரர்களும் விரைந்து வந்து அந்த தீயை அணைக்க முயன்றனர். இருப்பினும் தீ என்பது முழுவதுமாக பற்றி பேருந்து நாசம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்ஜினிலிருந்துதான் முதல் புகை என்பது வெளியேறியிருக்கிறது. இது தொடர்பாக வாகனத்தில் ஏற்கனவே பழுது ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் தற்பொழுது நிலவி வருகிறது. ஓட்டுநரிடம் தற்பொழுது போலீசார் விசாரணை என்பது ஒருபுறம் நடத்தி வருகின்றனர். ஆனால் பேருந்து முழுவதுமாக தீப்பற்றி எரிந்திருக்கும் நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.